வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது பாலசுப்பிரமணியர் வசியம். அதாவது சுப்பிரமணிய பெருமான், முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக நாம் பெறுவதற்குண்டான அற்புத மந்திரமும் எந்திரமும் அதற்குண்டான வழிபாட்டு முறையும் பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக கந்தனுடைய கலியுக காலமாக இக்காலம் திகழ்கிறது. அதாவது முருகனுடைய யுகமாக இந்த யுகம் திகழ்கிறது. ஆகவே கலியுக கடவுளான முருகப்பெருமானுடைய அருளை நாம் பெறுவதற்கு அவரை மனதார தூய மனதுடன் அன்புடன் அவரை ஆராதித்தால் நிச்சயம் நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தையும் கலியுக கடவுளான கந்தபெருமான் நமக்கு அருள் புரிவார். அதிலும் குறிப்பாக பாலசுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய பாலன் என்று சொல்லக்கூடிய குழந்தை வடிவேலர் நமக்கு எண்ணற்ற அருளை வேண்டிய மாத்திரத்தில் சீக்கிரமே அருள் பாலிக்கக்கூடிய அற்புத கடவுளாக பாலசுப்பிரமணியர் விளங்குகிறார். ஆகவே இவரை வழிபாடு செய்வதற்கு சஷ்டியில் நாம் ஆரம்பிப்பது மிகவும் சிறப்பு. ஏனெனில் அந்த சஷ்டி என்ற அந்த 6ஆம் நாள் மிகவும் சிறப்புடைய நாளாக திகழ்கிறது. குறிப்பாக ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பூஜையை செய்யலாம், அல்லது அமாவாசையிலும் ஆரம்பித்து செய்யலாம். சிறப்பு தான், எந்த நாட்களில் செய்தாலும் சிறப்பு தான், அதில் எந்த மாறுபாடும் கிடையாது. ஆனால் குறிப்பாக நாம் எதற்காக முருகனை வழிபாடு செய்கிறோம், அதற்குண்டான கோரிக்கைகள், பிரார்த்தனைகள், சங்கல்பம் என்ன என்பதை முதலில் நாம் முருகனுடைய மனதார ஒரு 3 முறை சங்கல்பித்து கொள்ள வேண்டும். அதாவது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன்களாக இருக்கட்டும், நோய் நொடிகளாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய படிப்பு, நம்முடைய வாழ்வில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய எண்ணற்ற விஷயங்களை வேண்டி ஒரு 3 முறை மனதார முருகனிடம் கூறிவிட்டு பிறகு அவருக்குண்டான மந்திரங்களை உச்சாடனம் செய்ய வேண்டும். ஆகவே நாம் இதை ஆரம்பிப்பதற்கு முன்பாக காலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை அணிந்து முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து அந்த நெய் தீபத்திற்கு அருகில் ஒரு தாம்பலத்தட்டில் விபூதியை பரப்பி, திருநீற்றை பரப்பி, அந்த திருநீற்றில் இந்த அருங்கோண சக்கரத்தை எழுதி கொள்ளுங்கள். அல்லது ஒரு செப்பு எந்திரம் 2க்கு 2 3க்கு 3 அல்லது 6க்கு 6 அளவுகளில் ஒரு செப்பு எந்திரத்தை எடுத்து அதை முறையாக சுத்தி செய்துவிட்டு பிறகு இந்த அருங்கோணத்தை அந்த செப்பு எந்திரத்தில் எழுதி அதற்கு சந்தனம் தடவி, ஜவ்வாது இவைகளெல்லாம் தடவி, குங்குமம் வைத்து செவ்வரளி மலர்களை சாற்றுவது மிகவும் சிறப்பு. ஆக அந்த செவ்வரளி மலர்களை அந்த எந்திரத்திற்கு சாற்றி நம்முடைய கோரிக்கைகளை 3 முறை கூறிவிட்டு, அது உடல் சார்ந்தோ, உள்ளம் சார்ந்தோ, பொருளாதாரம் சார்ந்தோ, குழந்தைகளுடைய கல்வி, படிப்பு, வேலை, திருமணம், எண்ணற்ற விஷயங்கள், உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த வேண்டியதை ஒரு 3 முறை கூறிவிட்டு பிறகு தேனும் தினையும் கலந்து சிறிது நெய்யும் கலந்து அவருக்கு நிவேதனமாக படைப்பது மிகவும் சிறப்பு. அல்லது அவல் பொரி, கடலை இவைகளை வைத்தும் வழிபாடு செய்யலாம். மிகவும் சிறப்பானது தேனும் தினை மாவும் தான். ஆக இதை மட்டுமாவது அவருக்கு வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். இவ்வாறு வைத்துவிட்டு அவருக்குண்டான மூல மந்திரத்தை ஓம் நமோ நம சிவாயும் மயில் வாகனா பாலசுப்பிரமணியா ஐயும் கிளியும் ஷரவணபவ மம வஷி ஸ்வாகா என்ற இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஒரு 108 முறையாவது கூறுங்கள். உத்ராட்ச மணிமாலையை கையில் ஏந்தி இந்த மந்திரத்தை மட்டும் ஒரு 108 முறை கூறிவிட்டு பிறகு எழுந்தருள வேண்டும். இவ்வாறு நாம் தொடர்ந்து நீங்கள் ஒரு 21 நாட்கள், பெண்களாக இருந்தால் மாதவிடாய் முடிந்து 5வது நாளிலிருந்து செய்யலாம், அல்லது 6வது நாளிலிருந்தும் செய்யலாம். ஆக 21 நாள் நீங்கள் கணக்கெடுத்து செய்யலாம், அல்லது 11 நாளும் கணக்கு வைத்து செய்யலாம். குறைந்தபட்சம் ஒரு 1008 உரு, 10,008 உருக்களாவது ஏற்றுவது மிகவும் சிறப்பு. அல்லது ஆண்கள் ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து செய்வது மிகவும் சிறப்பு. இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து இந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்வதால் பாலசுப்பிரமணியருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் என்ன கோரிக்கைகளை ஏற்று இந்த வழிபாடை முருகனை அழைத்து முருகனுடைய மந்திரங்களை துதித்தீர்களோ அதற்குண்டான பலன்களை முருகன் உடனுக்குடன் உங்களுக்கு அளிப்பார். ஆகவே
பக்தியுடன் நம்பிக்கையுடன் இதை செய்து வழிபாடு செய்யுங்கள். முருகனுடைய அருளை பெற்று வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததொரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன். வளத்துடன் வாழ்க.